கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினான்னா 5 வருஷம். என்னது தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்புல இருக்கிற முடி கருப்பா இருக்கு. இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்க. மாஸ்டர் சார், இவளுக்கு கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்கு சரியா போயிருப்பா. அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கான். எதுக்கு? மாஸ்டர் நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினான்னா 5 வருஷம். மாமு, நீ நம்ம கையில சமயம் மாட்டிக்கணுமா? வா. கடையே அலாட்டா இருக்கா? இந்த ஹோட்டல் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா அது, வியூ சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே. ஏன் சார் இவளை எடுத்து விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க? அதுவா சார், வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறதா சமிக்கம். ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிஸா? இல்லைங்க. இல்ல. சிக்காங்கொக்கா? கொக்காவா? இல்ல, சைனீஸ் புட்டியாது இருக்கா? இல்லைங்க. இல்ல. டக்கிலோ? இல்லைங்க. இல்ல. இல்ல. ஸ்பிரிங் ரோல்? இல்லைங்க. இல்ல. கபாப்? கபாப்? இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்போ என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. ஹோட்டலா ஹோட்டல். சரி, இப்போ உன்ட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்டு செட்டா உணர்ந்து அடுக்கு போ. சரிங்க. தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கலாம். என்ன ஒண்ணு ஏன் இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான்? அது சரி, நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். முதலாளி அந்த உட்காந்துருக்கானே, அவன் 1 நம்பர் ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, அவன் ஃபேமஸ் களவாணி பையன். அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம். அப்படியே? ஆமா. அவன் கேட்கிற ஐட்டம் எல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுல. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா கேமரா அவன் பக்கம் இருக்கு. நம்ம ஹோட்டல் எதுல கேமரா? நம்ம கண்ணு தாண்டா கேமரா. ஓஹோ, எல்லாரும் கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாத்துடலாம். நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன், நீங்க அப்படியே போக்கஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க? ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா? டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. இப்ப பார். ஏண்டா எனக்கிட்ட தப்பிச்சு போயிட்டானடா. நல்ல வேலை முதலாளி, பட்டம் பாத்திரம் அப்படியே இருக்கு. தின்னுட்டு மட்டும் ஓடிட்டா, சந்தோஷப்பட்டுங்க. நல்ல வேலைடா, நம்ம போக்கஸ் கரெக்டா இருந்தனால புரட்டாவோட போச்சு. நம்ம யாரு சொல்லவே இல்ல. யாரு அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான தெரு. இப்ப அடி. இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன். ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ, தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன இதை என்னோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம். அம்மா, சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு கேக்குறேன். வீட்டை கேக்குறேன். வீட்டுல ஃபைட் பண்ணுவோம், அட்ரஸ் சொல்லு.
அட்ரஸ் சொல்றா. சபாடா, ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துறைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வான்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வீட்டுக்கு தான் கூப்பிடலடா. வந்துட்டல. வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா, இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ, இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ். ஆமாயா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு. எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் என் மாமி, நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல, அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுங்க. நீ தான் 3 மாசமா வாடகை கொடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருந்தேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்ன தகராறு பண்ண மச்சி மச்சி என்ன 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 இப்ப ஒண்ணு போயிருந்தேன். தலைவா 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 அங்க பாருயா, அங்க பாரு. கண்ணு காணும் போத போதுவா. அப்படி பாரு. சரிங்க சரி முதலுங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா, மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை கூட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு. காஜி துண்டு கேக்குறேன். அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏன்? ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், 2வது டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. எதுக்கு முடியா பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. இந்த பக்கம் வந்தா பிச்சு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத.
வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரைய பாரு, முகரைய. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறா நீ? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பாட்டி பாயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கே சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவனா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பத்திரம் தான் சொன்னேன். ராஸ்கல். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணா. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸரா? என்ன அப்பா. வாங்கிடுச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ, பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொல்லையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சுட்டியாடா? போடா கையன் எடுத்து போடுறா. போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கண்ணே. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரோ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா கூட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா கூட்டி வர. பாஸ் வடிச்சிருக்க. தங்க பதக்கம் எப்படி? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஏண்டா மண்டையா, 3 நாளா பெப்பேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கும். என்ன செய்யறது? தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு. அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா. இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் கும்பிடு குட்டா பிளாக்மெயிலா பண்ற. 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காட்டு பூனை.
அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். பழமொழியை ஏன்டா சொல்றீங்க நாய்ங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா, எங்க உயிரை எடுக்காதீங்கடா. என்ன பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்கா மாட்டியா, நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும்னு சொன்னாங்க வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க நாய்ங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா, எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? அனாவசியம் பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டை இது வேடா, வெளியே போய் போடுங்க போங்க. போடா நாதஸ் போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது உத ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. எங்கயா கொடுத்தாரு? சீக்கிரம் கொண்டு வாயா. பையில 10 பைசா எல்லா நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா. வெளியே போறப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க. ஆஹா, அடுக்கிறானே அடுக்கிறானே, குண்டேன் கூறு கட்டி குமுக்கிறானே. ஹோட்டல் வெளியே வீக்கா இருந்தாலும் உள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கே. உங்களுக்கு என்ன சார் வேணும்? நம்மளுக்கு முதல்ல ஒரு குஸ்கா மட்டும் கொடுங்க. வெறும் குஸ்கா மட்டும் தானா? முதல்ல அதை மட்டும் கொடுங்க சார், அப்புறம் பிளான் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்ன பிளான் பண்ணியா? இல்ல இல்ல, என்னென்ன சாப்பிடுறேன்னு பிளான் பண்ணி சாப்பிடுறேன்னு சொல்லுங்க சார். போங்க சார், போங்க சப்ளை சார். ஓடி ஓடி சட்டைக்கு ஒரு குஸ்கா. ஐயோ, ரேகையெல்லாம் அழியிற அளவுக்கு நக்குறானே. என்னடா ஹோட்டல் இது? சரி, மானங்கட்ட போட்டுங்களா? சோறாடா போடுறீங்க? சோறு யாரா ஓனரு? என்ன திடீர்னு கூப்பிடுறாங்க. இப்போ வந்தா நீதான் ஓனரா? ஆமா சார். ஹோட்டல்னா நான் யார் தெரியுமா? தெரியாது சார். ஏன் தெரியுமா? தெரியாது சார். எப்போ தெரியுமாடா? கேட்கல. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானையா. சொன்னா அதுல இருந்து உருட்ட பிடிக்கலாம் பார்த்தா தெரியுமா தெரியுமான்னு கேட்கிறா. நான் நினைச்சேன்னா ஹோட்டல தீ வச்சு கொளுத்திடுவேன்டா. அப்படி என்னதாங்க நடந்துச்சு? என்ன நினைக்கணும்? இன்னும் என்னடா நினைக்கணும்? அதான் எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டீங்கடா. புரியுற மாதிரி சொல்லுங்க. அங்க பாருடா, அங்க பாரு. ஒண்ணும் தெரியலீங்களே. தெரியலையா? ஆமா சார். சோத்துல ஈ செத்து கிடக்க, நீதான் போயிட. ஈ செத்து கிடக்கா? ஆறுமுகம் அலாட்டா இருந்துகிட்டு விளையாட்ட ஆரம்பியா. சத்தம் போட்டீங்கன்னா இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிருவாங்க ஐயா. சோத்துல ஈ செத்து கிடக்கு, பதில் சொல்றா. பதில் கேட்கிறாயா? அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்குடா களத்துல. கஸ்டமர் எல்லாம் பாக்குறாங்க ஐயா. தெரியாது, சோத்துல ஈ செத்ததுக்கு பதில் சொல்லியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? யோ, சோத்துல ஈ செத்து கிடக்கு, அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன். பதில் கேட்டு அடிக்கிற. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தடி மாட்டுப்பட வாடாங்க வாங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஆடு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் கண்ணுக்கு தெரியல. எப்படியா சாப்பிடுற? சாப்பிடுறா, இதெல்லாம் சாப்பிடுறா, அதையும் சாப்பிடணும். சாப்பிடுறியா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் பில்லியா? 300 ரூபா. போடா, நீ சாப்பிடு. போடா, சாப்பிட்டு வெளியே வாயா. போடா, இந்த வழியா அந்த போடா. அழுகாதீங்க, அழுகாதீங்க. எங்களை மாதிரி நானே ஓகே இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த கடல் வராதியா? நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியலங்க. கைமாறு வேணா விளக்குமாறு வேணா, கிளம்புறேன் நான். ஐயா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இருந்து சாப்பிட்டாவது போங்க. ஐயோ, இது போதுங்க, வேலை முடிஞ்சாச்சுன்னா கிளம்பிடணுங்க. ஐயா, பார்சலாவது கட்டி தரேன், அதையாவது வாங்கிட்டு போங்க ஐயா. 300ஓட மூவ் பண்ணிடலாம் பார்த்தா பார்சல் வேற பண்ணி தரேங்கிறானே. சரி, வர்றதை ஏன் விடுவானே, பார்சல் பண்ணிட வேண்டியதான். சரி, உங்க இஷ்டம். ஐயா என்னன்னு கேட்கிறாரோ எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுறா. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க பாபு. அதிர்ச்சியாகாம போறாஜா போ. 150. என்னடா அரிசி மூட்டை தோசை கல்லு கடையில வேலை பார்க்கிற ஆள் முதல் கொண்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நீங்க தானே அவன் எது கேட்டலாம் பார்சல் பண்ணி கொடுக்க சொன்னீங்க. அவன் எல்லாத்தையும் கேட்டா கொடுத்துட்டேன். என்னடா மாவாட்டிட்டு இருந்த என் பொண்டாட்டி அவன் லவட்டிட்டு போறான். அது அவனே சொல்லு. இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார்.
பாத்துல என்ன பாத்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூடிய கண்ணு தெரியல பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவன உட்காந்து கையில மாட்டின அக்கு வர ஆணி வர அத்து விடும் நாத்து பல வெட்டு குத்த பார்த்தவங்க ஜெயில் பரவாயில்ல பார்த்து போங்க எல்லாம் அவங்க நன்மைக்கு தானே சொல்றேன். ஒரு கண்ணு எப்படி பாக்குறா ரெண்டு கண்ணு தான் எரிச்சே இருக்கேன். இங்க ஒரு தந்தூரி சேர்க்கிறேன். என்னமா அவசரம் காலையில போலியா சுத்தி சுத்தி அதே சந்தை கொண்டமா சந்தை சிரிக்கும் சொல்லுவாங்க ஓடுகாதான் பாத்து போயா என்னடா சொன்ன பாத்து போயான்ற இப்படி தாண்டா ஒரு வார்த்தையை கேட்டுட்டு காலையில இருந்து தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். பொத்திட்டு பொழைக்க வழியா பாருடா. ஆகமில்ல நடமில்ல நடமே நீ அண்ணே இனிமேல் என்னால ஓட முடியாதுண்ணே. அண்ணே நான் ஒரு அனாதி மாதிரினே உங்களுக்கு என்ன இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. என்ன என்னண்ணே கண்ணு ஒண்ணுதான் இருக்கு ஒரு கல்ல தூசி விழுந்துருச்சா? திரும்புடா திரும்புடா ஜெயில் பறவையா நீ? ஜெயில் பறவைக்கு எங்கடா ரெக்க? ஜெயிலே வாங்கிட்டாங்கண்ணே. ஜெயில் பாத்திருக்கியா? மதுரைக்கு போறப்ப வெளியிட்டு பாத்திருக்கேன். தும்பகுண்டு பேனா பேனாவா? என்னையா கொலை புரிய? சிகப்பு மையால எழுதும் சிகப்பு மையால எழுதுன்னு உன் மேல எங்க எழுதுதுன்னு பாக்குறேன். 1 2 3 என்னவே வேணாம்ல நீங்க இந்த மம்பட்டியை வேணாலும் வச்சு வாடகை விட்டு பொறுத்துக்கின்னு நானா எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க பாருங்க. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான் ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நீ ஒரு முடிச்ச வைக்க. ஒட்டுதாடி என்னையா துணிமணி எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு இருக்க? நான் வேலையை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது வேலையை விட்டு போக போறியா? எதுக்கு? உனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு அந்த கிழமைக்கு ஒத்து வராது. அந்த கிழட்டு மூச்சுக்கு உனக்கு ஒத்து வரலன்னா என்ன அம்மா விட்டு நீ போறதா? யார் யாரு? நான் டாட்டா நீ பிர்லா. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட? நீ எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே. அங்கே கொஞ்சம் விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏன் இதெல்லாம் கேட்கலையா? இந்த வசனம் உனக்கு தெரியுமா? இந்த படத்தை ஜெர்மன்ல போய் நீ என்ன தனியாவா பார்த்துட்டு வந்த? நான் ஊர்கோட்டையில் நீ மேட்னி ஷோ பார்த்திருப்பேன், நான் ஈவினிங் ஷோ பார்த்திருப்பேன். என்னையா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய முடிவு எடுக்கிற? தேக்கடா முடியுமா? முடியாது. கோழி 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 கோழி. டேய் தம்பி நில்றா. நல்ல முட்டையிடாத வெடக்கோழியா இருந்தா உனக்கு குறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா? அடேங்கப்பா நல்லா தான் கத்துது. டேய் இருடா. நீதான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது.
இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலைய நான் முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே என்னடா வாங்கண்ணே. ஆங்கண்ணேவா? ஓ வாங்கண்ணேங்கிறியா? சரி அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன கொக்கோ 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 கொக்கோன்னு விடக்கோழி மாதிரி கொக்க இருக்கிற? குறைச்ச விலை தானே. என்னடா மறுபடியும் கூப்பிடுற? கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு, நான் அதான் சொன்னேன். அப்படியா? நல்ல சமத்துறா நீ. சரி அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி. கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்கடா. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? ஆஹா அவே ஒருத்தனா? எவன் ஒருத்தன்? பின்னால உருவிலையும் காணா. உங்க ஆளை வச்சு வாயை விட்டாலே என் பேர் உண்டி புரியலடா. ஆஹா அந்த ஒருத்தி நான் தானா? ஒண்டிப்புலியா ஓட விட்டான்டா. யாத்தையா சுதாரமா பொழைச்சுக்கோ போய். வாயிண்டா தான கோழி நிக்கிறதுக்கு. அம்மா தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கு எது மணலாரி எது வந்துட கூடாது. ஆண்டவா நெருங்கிட்டாயில நெருங்கிட்டாயில. வெட்டலாம் வெட்டலாம். வாயை தவிர எல்லாத்தையும் வெட்டுகிறா 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 வெட்டுகிறா. இனிமேல என்னால ஓட முடியாதா? நோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாண்ட கொண்டு கொடுக்குறா. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏய் கோவாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவர அது வந்துங்க. டேய் குறா குறா. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவர இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருண்ண கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும் பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா. நீங்க பயப்படாத பயப்படாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. தலைவர நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கலாம் அவன் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் இருக்கா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன் இல்ல. போடா நீ பஞ்சாயத்துல உட்கார்ந்து கிழிச்சது போ. ஊடியா போடா ஊடியா 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 போடா முதல்ல போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். நீங்க பாத்துங்க பரிசு. என்ன மறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பனோட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்ன. வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லா விட்டுருவான். தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏய் சூனா பண்ணா, நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? சூனா பண்ணா வந்து நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? எப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? நீங்க ஆளாளுக்கு பேசிட்டு அவன் எப்படி பேசுவான்? நாய்களா? மாசத்துல 10 நாள் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட தங்கியிருக்கான். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்துக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரா வச்சு அடி பிச்சு? சூனா பண்ணா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய் உட்கார்றா. நீ சொல்ற. ஐயா அது வந்துங்க. ஐயா டேய் ஐயா ஒரு விஷயம்யா.
ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு ஆடு திருட வந்து யாருன்னு கேளுங்க. ஆடு என்னடாச்சு? ஆடு வந்துடுச்சுங்க. ஆனா ஆடு திருட வந்து ஆளை சொல்லணுமா இல்லீங்களா? அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. அது வேற யாரும் இல்லைங்க. பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? விடுங்க சொல்லி தொலையேண்டா. ஐயா என் ஆடு திருடு போல யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. பஞ்சாயத்து கூடத்தை போடுறது வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா ஆறு வீடு கால போச்சுன்னா யாரும் சொல்லி கேவலப்படாரா? ஏன்ட சொல்லு போ. போடுறா போ. ஆவுன்னா கூடிடுறது. யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போயா. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ.